சிறுகதைகள் 10. சூது கவ்வும். சில்லென்ற ஏசி காற்று. அறையின் நடுவே இருந்த விலை உயர்ந்த சோஃபாவில் அமர்ந்திருந்தான் கிஷோர். அவன் கையில் இருந்த கிளாஸில் ஐஸ் கியூப்கள் மிதந்து கொண்டிருந்தன. அவன் உதட்டில் ஒரு பெருமித சிரிப்பு. மாமா விஸ்வநாத்தின் 1000 கோடி சொத்து இனி தன் ஒருவனின் கையில் மட்டுமே. நினைக்கும் போதே அவனுக்குள் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. திடீரென ட்ரிங் என்று காலிங் பெல் ஒலித்தது. சலிப்புடன் சென்று கதவை திறந்தான் கிஷோர். வெளியே இன்ஸ்பெக்டர் வசந்த் நின்றிருந்தார். முகத்தில் ஒரு மர்ம புன்னகை. வாங்க இன்ஸ்பெக்டர், மாமா இறந்து 1 வாரம் ஆச்சு. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சுதா? கேஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? கிஷோர் கேஷுவலாக கேட்டான். வசந்த் உள்ளே நுழைந்து சோஃபாவில் சாவகாசமாக அமர்ந்தார். க்ளோஸ் பண்ணத்தான் வந்தேன் மிஸ்டர் கிஷோர், ஆனால் கேஸை இல்லை உங்களை. கிஷோர் அதிர்ந்தான். கையில் இருந்த கிளாஸ் லேசாக நடுங்கியது. வாட் யூ மீன்? விஸ்வநாத் சார் தற்கொலை பண்ணிக்கல, கொலை செய்யப்பட்டிருக்கார். அதான் சிம்பிளாக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் என்றார் வசந்த். கிஷோர் சுதாரித்து கொண்டு சிரித்தான். ஆர் யூ மேட்? அவரே கைப்பட டைப் செஞ்ச சூசைட் நோட் அவர் டேபிள் இருந்தது. என் சாவுக்கு யாரும் காரணமில்லை, என் உடல்நிலை காரணமாக எனக்கு வாழ பிடிக்கலன்னு அவரே டைப் பண்ணி கீழே அவரோட கையெழுத்தும் போட்டிருந்தாரு. போலீஸ் அதை வெரிஃபை பண்ணலையா? வசந்த் மெதுவாக எழுந்து அவன் அருகே வந்தார். வெரிஃபை பண்ணோம் கிஷோர். டைப் பண்ணியிருந்த பேப்பரின் கீழ் இருந்த கையெழுத்து உங்கள் மாமாவோட தான் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துடுச்சு. ஆனால் என்ன? அந்த லெட்டரை அவர் டைப் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அவர் இறக்கிறதுக்கு முந்தின நாள் காலையில் தான் அவருக்கு கண்புற காட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி 2 கண்ணையும் கனமான பேண்டேஜ் போட்டிருந்தார். 1 வாரத்துக்கு பேண்டேஜை கழட்டக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார் டாக்டர். கிஷோர் முகம் வெளிரியது. வியர்வை துளிர்த்தது. மாமாவுக்கு ஆப்ரேஷன் நடந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. அவன் 1 வாரமாக கோவாவில் இருந்தான். வசந்த் தொடர்ந்தார். நீங்கள் கோவாவிலிருந்து நைட்டோட நைட்டாக ரகசியமாக வந்து தூங்கிட்டு இருந்தவரை மூச்சு திணறடிச்சு கொன்னுட்டு ஃபேனில் தொங்க விட்டுருக்கீங்க. தற்கொலைன்னு நாடகமாட அவர் ஏற்கனவே கையெழுத்து போட்டு வச்சுருந்த ஒரு பழைய பிளாங்க் பேப்பரை எடுத்து நீங்களே டைப்ரைட்டரில் வச்சு கையெழுத்துக்கு மேலே மேட்ரை டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓவர் ஸ்மார்ட். ஆனால் 2 கண்ணும் தெரியாத ஒருத்தர் எப்படி சார் அவ்வளோ பர்ஃபெக்டாக டைப் பண்ண முடியும்? கிஷோர் எதுவும் பேச முடியாமல் தப்பிக்க வாசலை நோக்கி ஓட முயல அங்கு மறைந்து நின்றிருந்த 2 கான்ஸ்டபிள்கள் அவனை வளைத்து பிடித்து விளங்க மாட்டினர். வசந்த் சிரித்து கொண்டே சொன்னார், அநியாயமாக சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு உசுரை எடுத்தியே. தப்பு பண்ணுறவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடன்ஸில் எங்கேயாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போவான். பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க சூது கவ்வும்னு? பண்ணிடாதே போயவனை. சைரன் சத்தம் அந்த அமைதியான இரவை கிழித்து கொண்டு புறப்பட்டது. நண்பர்களே, உங்களுக்கு என்ன தலைப்பில் என்ன ஜேர்னலில் சிறுகதை வேணுமோ அந்த தலைப்பையும் ஜேர்னலையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்பில் அதே சேனலில் சிறுகதை எழுதலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.